நீ பணத்தை வாங்கிக்கிட்டல, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது. சென்னை பக்கம் நீ வரவே கூடாது. ஹஸ்பண்ட் சார் மனச கலைச்சது யாருன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எனக்கு ஏமா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? என் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக நீங்க அவளை கொலை பண்ணீங்க? மாறி என்ன தப்பு பண்ணா? இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? நாங்க 2 பேரும் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணோம்? எதுக்குமா எங்களை கொல்ல நினைக்கிறீங்க? என்ன பெத்த அம்மாவை விட உங்க மேலதான் நான் பாசம் அதிகமா வச்சேன். அரவிந்த், தினேஷ், பிரியான்னு எல்லாரையுமே என் கூட பிறந்தவங்களா தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன உங்க மகனா நினைக்கவே இல்லையம்மா. நீ சித்தியா இருந்தாலும் இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு தடவையாவது வாய் தவறி கூட சூர்யா உன்னை சித்தின்னு கூப்பிட்டுருக்கானா? இல்ல மத்தவங்க கிட்டயாவது உன்னை சித்தின்னு சொல்லியிருக்கானா? பாரு, இப்ப கூட அம்மா அம்மான்னு தானே உன்னை வாய் நிறைய கூப்பிட்டு இருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது தாரா? ஐயோ, கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி பாயிண்டா கேக்குறாங்களே. சிஸ்டர் வசமா சிக்கிட்டு முடிக்குதே. கடவுளால கூட இனி சிஸ்டரை காப்பாத்த முடியாத போல் இருக்கே. அப்படித்தான் கேம் ஓவர். 10 வயசுல இருந்த பெத்த அம்மா மேல கோவப்பட்டு அவங்க போட்டோவை பார்த்து அம்மான்னு சொல்லாம 20 வருஷம் இருந்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட ஒரு நாளாவது ஒரு நொடியாவது கோவப்பட்டிருப்பானா? இல்ல உங்க முகத்தை பார்க்காம இருந்திருக்கனா? மாறி மாறி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், மாரிய புரிஞ்சுக்கிட்டு நான் அவளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம், மாறி என் அம்மாவை பத்தி எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் அம்மா போட்டோவையே கும்பிட்டமா. பெத்த அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டு உங்க மேல உண்மையான பாசத்தை காட்டின எனக்கு போலியான தாய் பாசத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டீங்களேம்மா. நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு பதிலா சின்ன வயசுல என்ன சாகடிச்சிருக்கலாமே. ஹஸ்பண்ட் சூர்யா, தேவி அத்தி அநியாயமா கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம தேவி அக்கா தேவி அக்கா தேவி அக்கான்னு அவங்க மேல மரியாதை இருக்க மாதிரி நடிச்சிருக்கீங்க. இப்படி எதுக்கு ஏமாத்துனீங்க நீங்க? மாமா, இவங்களால சும்மாவே விடக்கூடாது சூரிய மாமா. ஐயோ, சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே. இந்த பொறியோட சைக்கிள் கேப்ல ஏத்தி விடுறாளே. மாப்பிள்ள வேற ரொம்ப டென்ஷன் ஆகுறான். என்னையும் மாறியும் கொலை பண்றதுக்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் கூட எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு நீங்க பயந்தீங்க இல்ல? அது அத்தனையும் வேஷம் நடிப்புன்னு தெரியும் போது மனசு வலிக்குதுமா. மாறி என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கா, நீங்க என் மேல வச்சிருக்க பாசம் போலியானது, பொய்யான பாசத்தை காட்டி மோசம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க உண்மையான முகம் வேறன்னு சொல்லுவா.
ஆனா நான் என் அம்மாவை பத்தி தப்பா பேசாத, அவங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை சந்தேகப்படாதன்னு நான் மாறிக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அவ்வளோ ஏன் ஹாஸ்னியோட அண்ணன் விக்ரம் அவர்கிட்ட என்னையும் மாறியும் கொலை பண்ண பாக்குறது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். விக்ரமும் ஒரு நாள் வந்து எங்களை கொலை பண்ண முயற்சி பண்றது நீங்க தான் சொன்னாரு. ம் அப்ப கூட நான் நம்பலம்மா. விக்ரம் கூட சண்டை போட்டு பேசுறதையே நிறுத்திட்டேன். ஆனா இப்ப